ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு லேர்ன் விஷயம். இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை வந்துட்டு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வி லைட் லேம்ப்ஸ் டியூரிங் கார்த்திகை தீபம். லேம்ப்ஸ்னா விளக்கு, லைட்னா ஏற்றுறது. வி லைட் லேம்ப்ஸ், நாங்கள் விளக்குகள் ஏற்றணும். எப்போ அப்படின்னா டியூரிங் கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபத்தப்போ அப்படின்ட்டு சொல்கிறோம். நாங்கள் கார்த்திகை தீபத்தில் விளக்கேற்றுகிறோம். வி லைட் லேம்ப்ஸ் டியூரிங் கார்த்திகை தீபம். ஐ கிளீன் த ஹவுஸ் ஃபார் த பூஜா. கிளீன்னா சுத்தம் செய்கிறது, ஹவுஸ்னா வீடு, பூஜானா பூஜை. ஐ கிளீன் த ஹவுஸ்னா நான் வீட்டை சுத்தம் செஞ்சேன். எதுக்காக அப்படின்னா பூஜைக்காக. ஃபார் த பூஜா, ஃபார் த பூஜா அப்படின்னா பூஜைக்காக அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ கிளீன் த ஹவுஸ் ஃபார் த பூஜா. நான் பூஜைக்காக வீட்டை சுத்தம் செஞ்சேன். வி ப்ரிப்பேர்ட் டிலிஷியஸ் ஸ்வீட்ஸ். ப்ரிப்பேர் அப்படின்னா தயார் பண்ணுறது, ஏதோ ஒரு உணவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையோ தயார் செய்கிறது. டிலிஷியஸ்னா சுவையான, ஸ்வீட்ஸ்னா இனிப்பு. வி ப்ரிப்பேர்ட் அப்படின்னா நாங்கள் தயாரித்தோம் அப்படின்னு அர்த்தம். வி ப்ரிப்பேர்ட் டிலிஷியஸ் ஸ்வீட்ஸ் அப்படின்னா நாங்கள் சுவையான இனிப்புகள் தயாரித்தோம். த earthen lamps look beautiful at night. earthen lamps அப்படின்னா மண் விளக்குகள் அப்படின்னு அர்த்தம். லுக்னா தெரியுது, தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். பியூட்டிஃபுல்னா அழகாக இருக்கிறது. அட் நைட்னா இரவில் அப்படின்னு அர்த்தம். ஸோ மண் விளக்குகள் இரவில் அழகாக தெரிகின்றன. த earthen lamps look beautiful at night. ஐ lit the lamps. lit அப்படின்னா வந்துட்டு லைட்டோட பாஸ்ட் ஃபார்ம், அதை தான் வந்துட்டு லிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைட்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்றுறது, லிட்னா ஏற்றுன அப்படின்னு அர்த்தம். லேம்ப்ஸ்னா விளக்கு. ஸோ ஐ லிட் த லேம்ப்ஸ் அப்படின்னா நான் விளக்குகளை ஏற்றினேன் அப்படின்னு அர்த்தம். த டெம்பிள் வாஸ் க்ரௌடட் வித் டிவோட்டீஸ். டெம்பிள்னா கோவில், க்ரௌடட்னா கூட்டமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். டிவோட்டீஸ் அப்படின்னா பக்தர்கள்னு அர்த்தம். ஸோ த டெம்பிள் வாஸ் க்ரௌடட் வித் டிவோட்டீஸ் அப்படின்னா பக்தர்களால், வித் டிவோட்டீஸ்னா பக்தர்களால் அப்படின்னு அர்த்தம். த டெம்பிள் வாஸ் க்ரௌடட் வித் டிவோட்டீஸ் அப்படின்னா கோவில் பக்தர்களால் கூட்டமானது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது இப்படின்னு சொல்லலாம். வி வாட்ச்ட் மகாதீபம் ஆன் டிவி. வீணா நாங்கள், வாட்ச்டுனா பார்த்தோம் அப்படின்னு அர்த்தம். வாட்ச்னா பார்க்குறது, வாட்ச்டுனா பார்த்தோம் அப்படின்னு அர்த்தம். ஆன் டிவி அப்படின்னா தொலைக்காட்சியில் அப்படின்னு அர்த்தம். ஸோ வி வாட்ச்ட் மகாதீபம் ஆன் டிவி அப்படின்னா நாங்கள் தொலைக்காட்சியில் மகாதீபம் பார்த்தோம். தே ஆஃபர்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டு காட். தேனா அவர்கள், ஆஃபர்ட் அப்படின்னா கடவுளுக்கு அர்ப்பணிப்போம் இல்லையா, ஸோ அதை தான் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஃபர்ட்னா அர்ப்பணித்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பூக்கள் மற்றும் பழங்கள் அப்படின்னு அர்த்தம். டு காட் அப்படின்னா கடவுளுக்கு அப்படின்னு அர்த்தம். தே ஆஃபர்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டு காட் அப்படின்னா அவர்கள் கடவுளுக்கு பூக்கள் மற்றும் பழங்களை அர்ப்பணித்தார்கள் அப்படின்னு அர்த்தம். த ஆயில் லேம்ப்ஸ் மேக் த ஹவுஸ் க்ளோ. ஆயில் லேம்ப்ஸ் அப்படின்னா எண்ணெய் விளக்குகள், ஹவுஸ்னா வீடு, க்ளோனா பிரகாசமாக இருக்கிறது. த ஆயில் லேம்ப்ஸ் மேக் த ஹவுஸ் க்ளோ அப்படின்னா எண்ணெய் விளக்குகள் வீட்டை பிரகாசமாக்குகிறது அப்படின்னு அர்த்தம். டிட் யூ லைட் த லேம்ப்ஸ் டுடே? டுடேனா இன்று, லைட் த லேம்ப்ஸ் அப்படின்னா விளக்கு ஏற்றுறது.
டிட் யூ அப்படின்னா நீ செய்தாயா அப்படின்னு அர்த்தம். ஸோ டிட் யூ லைட் த லேம்ப்ஸ் டுடே அப்படின்னா நீ இன்று விளக்குகள் ஏற்றினாயா அப்படின்னு அர்த்தம். நீ இன்னைக்கு விளக்கு ஏத்துனியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான். ஹவு மெனி லேம்ப்ஸ் டிட் யூ லைட்? ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். லேம்ப்ஸ்னா விளக்கு. டிட் யூ லைட் அப்படின்னா நீ ஏத்துன அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹவு மெனி லேம்ப்ஸ் டிட் யூ லைட் அப்படின்னா நீ எத்தனை விளக்கு ஏத்துன அப்படின்னு அர்த்தம். விச் ஆயில் டிட் யூ யூஸ் ஃபார் த லேம்ப்? விச்னா எந்த அப்படின்னு அர்த்தம். ஆயில்னா எண்ணெய், யூஸ்னா பயன்படுத்துறது, லேம்ப்ஸ்னா விளக்குகள். ஸோ விச் ஆயில் டிட் யூ யூஸ் ஃபார் த லேம்ப்ஸ் அப்படின்னா விளக்குகளுக்கு நீ எந்த எண்ணெய் பயன்படுத்தின அப்படின்னு அர்த்தம். டிட் யூ டெக்கரேட் யுவர் ஹவுஸ் வித் லேம்ப்ஸ்? டெக்கரேட்னா அலங்காரம் பண்ணுறது, யுவர் ஹவுஸ்னா உன் வீடு இல்லை உங்கள் வீடு அப்படின்னு சொல்லுவோம். வித் லேம்ப்ஸ் அப்படின்னா விளக்குகளால் அப்படின்னு அர்த்தம். டிட் யூ டெக்கரேட் யுவர் ஹவுஸ் வித் லேம்ப்ஸ் அப்படின்னா உன் வீட்டை விளக்குகளால் அலங்கரிச்சியா அப்படின்னு அர்த்தம். டிட் யூ மேக் எனி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் ஃபார் கார்த்திகை தீபம்? டிட் யூ மேக் அப்படின்னா நீ செய்தாயா அப்படின்னு அர்த்தம். எனினா ஏதாவது, ஏதேனும் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் அப்படின்னா சிறப்பாக ஏதாவது உணவு செய்வோம் இல்லையா, அதுதான். ஸோ ஃபார் கார்த்திகை தீபம் அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்காக அப்படின்னு அர்த்தம். டிட் யூ மேக் எனி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் ஃபார் கார்த்திகை தீபம் அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கு நீ ஏதாவது ஸ்பெஷலாக பலகாரம் செஞ்சியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஸோ அதுதான் மீனிங். ஹாவ் யூ விசிட்டட் த டெம்பிள்? விசிட்னா வந்துட்டு ஒரு இடத்த பார்க்குறது இல்லை ஒரு இடத்துக்கு போகிறத சொல்லுவோம். ஹாவ் யூ விசிட்டட் அப்படின்னா நீ போனியா அப்படின்ட்டு கேட்குறோம். த டெம்பிள் அப்படின்னா கோவில். ஸோ ஹாவ் யூ விசிட்டட் த டெம்பிள் அப்படின்னா நீ கோயிலுக்கு போனியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான். மகாதீபம் ஹாஸ் பின் லிட் ஆன் த ஹில். ஹில்னா மலை, ஹாஸ் பின் லிட் அப்படின்னா ஏற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ யாராலேயோ ஏற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம். மகாதீபம் ஹாஸ் பின் லிட் ஆன் த ஹில் அப்படின்னா மலையில் தீபம் ஏற்றப்பட்டது அப்படின்ற மீனிங். ஆன் த ஹில்னா மலையில் அப்படின்னு அர்த்தம். வாட் டு யூ லைக் த மோஸ்ட் அபவுட் கார்த்திகை தீபம்? வாட்னா என்ன அப்படின்னு அர்த்தம். லைக் த மோஸ்ட் அப்படின்னா ரொம்ப பிடிச்சது, மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அபவுட் கார்த்திகை தீபம் அப்படின்னா கார்த்திகை தீபத்தை பற்றி அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் யூ லைக் த மோஸ்ட் அபவுட் கார்த்திகை தீபம் அப்படின்னா கார்த்திகை தீபத்தில் உனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்குறோம். வென் டு யூ லைட் த லேம்ப்ஸ் இன் த ஈவினிங்? வென்னா எப்போ அப்படின்னு அர்த்தம். லைட் த லேம்ப்ஸ்னா விளக்குகள் ஏற்றுறது. ஈவினிங்னா மாலை, சாயந்தரம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். வென் டு யூ லைட் த லேம்ப்ஸ் அப்படின்னா நீ எப்போ விளக்கு ஏற்றுவ அப்படின்னு அர்த்தம். வென் டு யூ லைட் த லேம்ப்ஸ் இன் த ஈவினிங் அப்படின்னா நீ சாயந்தரம் எப்போ விளக்கு ஏற்றுவ அப்படின்னு அர்த்தம். நீ மாலையில் எப்போ விளக்கு ஏற்றுவ அப்படின்னு அர்த்தம். அவர் நெய்பர்ஸ் ஷேர்டு ஸ்வீட்ஸ் வித் அஸ். அவர் நெய்பர்ஸ்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க. நெய்பர்ஸ்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை சொல்லுவோம். ஷேர்ட்னா பகிர்றது, ஷேர்டுனா பகிர்ந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்வீட்ஸ்னா இனிப்பு, வித் அஸ் அப்படின்னா எங்களோட அப்படின்னு அர்த்தம். அவர் நெய்பர்ஸ் ஷேர்டு ஸ்வீட்ஸ் வித் அஸ் அப்படின்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களோட இனிப்புகள் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். வி ஹாப்பிலி ஸ்பெண்ட் த டே அப்படின்னா வீணா நாங்கள், ஹாப்பிலி அப்படின்னா சந்தோஷமா, மகிழ்ச்சியா அப்படின்னு அர்த்தம். ஸ்பெண்ட்னா கழித்தது, ஸ்பெண்டுனா நேரத்தை கழிக்கிறோம் இல்லையா, அதுதான். ஸ்பெண்ட்னா கழித்தது அப்படின்னு அர்த்தம். டேனா நாள். ஸோ வி ஹாப்பிலி ஸ்பெண்ட் த டே அப்படின்னா நாங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியாக கழித்தோம் அப்படின்னு அர்த்தம்.
அண்ட் நவ் இட்ஸ் யுவர் டர்ன். விளக்கு திரி இருக்கு இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்றத நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லேர்ன் வித் ஷியாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். I'll meet you all with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.